இமெயில் ரைட்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் நம்ம சென்ட் பண்ணணும், ஈஸியாக நம்ம அனுப்பிக்கலாம். அப்போது இமெயில் ரைட்டிங் ஃபார்மெட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாம்பிளும் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இமெயில் என்னென்னா ஒரு காமன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, இமெயில் இஸ் தி மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். It helps us to get the solution instantly. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புறதுக்கு. It involves composing, sending and receiving messages. இது வந்து கம்போஸ் பண்ணிக்கலாம், அனுப்பிக்கலாம், மெசேஜஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட் இது. இட் இஸ் சீப்பர் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்டர். குயிக்காக நம்ம அனுப்பிக்கலாம். ரொம்ப சீப்பான ஒரு விஷயம். எந்த எக்ஸ்பென்ஸுமே நம்மளுக்கு இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இமெயில் தான். இமெயிலை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். அது என்னென்னா செமி ஃபார்மல் இமெயில், ஃபார்மல் இமெயில், இன்ஃபார்மல் இமெயில். இந்த செமி ஃபார்மல் இமெயில், ஃபார்மல் இமெயில், இன்ஃபார்மல் இமெயில் எல்லாம் எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செமி ஃபார்மல் இமெயில் இது எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒரு கலீக் இருக்காங்க அப்படின்னா, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கலீக், அப்புறம் டீம்மேட், நம்ம கூட டீமில் யாராவது ஒருத்தங்க ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டு கீழே இந்த கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து செமி ஃபார்மல் இமெயில். ரொம்ப ஃபார்மலாக இருக்கணுங்கிறதுல ஒரு அளவுக்கு ஃபார்மலான மெசேஜஸ் வந்து நம்ம அனுப்பிக்கலாம். இங்கேயும் அனுப்பிக்கலாம். கலீகு, டீம்மேட்டு, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம செமி ஃபார்மல் இமெயில் அனுப்பிக்கலாம். ரொம்ப ஃபார்மலாக வேண்டியதில்லை, கொஞ்சமாக ஃபார்மாலிட்டி இருந்தால் போதும். அடுத்தது, த லாங்குவேஜ் யூஸ்ட் இஸ் சிம்பிள், ஃப்ரெண்ட்லி அண்ட் கேஷுவல். ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் இருக்கணும், படித்ததும் புரிஞ்சுக்கணும். புரியாத மாதிரி லாங்குவேஜில் நம்ம டைப் பண்ணி அனுப்பக்கூடாது. ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அது படித்ததும் புரியணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். புரியாத லாங்குவேஜை டிக்ஷனரியில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. தென் கேஷுவலாக இருக்கணும், ரொம்ப ஃபார்மலாக இருக்கக்கூடாது. அப்புறம் மாடஸ்டி அண்ட் டிக்னிட்டி மஸ்ட் பி மெயின்டைன்டு. ஒரு மாடஸ்டி இருக்கணும், டிக்னிட்டியும் வந்து அந்த லெவலில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப லோ லெவலுக்கு இறங்கி போகக்கூடாது. கரெக்டான ஒரு டிக்னிட்டி, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெயில் டைப் பண்ணணும். ரொம்பவும் இன்ஃபார்மலாக டைப் பண்ணி நம்ம டிக்னிட்டியை விட்டு கீழே இறங்கி போகக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டேஜில் இருப்போம், அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி போய் நம்ம எந்த மெயிலுமே அனுப்பக்கூடாது. ஓரளவுக்கு ஃபார்மலாக இந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்து மெயில் அனுப்பணும். அது வந்து செமி ஃபார்மல் இமெயில். ஃபார்மல் இமெயில் அதை வந்து எழுதி கம்போஸ் பண்ணி பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்காக அனுப்பணும். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்காக மட்டும்தான் ரொம்ப ஃபார்மலாக அனுப்பணும். அது எங்கெங்கே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கம்பெனிஸ், அப்புறம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு லெட்டர் அனுப்புகிறோம், மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கணும். அப்புறம் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்கள்ல, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் தான் அவங்களுக்கு, மற்ற ஆஃபீஸர்ஸ், ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே, நம்ம கேட்டகரி விட ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ரொம்ப ஃபார்மலான இமெயிலில் தான் அனுப்பணும். கடமைக்கு வந்து டியர் சார் அப்படிங்கிறது நம்ம போடுறோம் அப்படின்னாலும் ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே, ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே டியர் சாருங்கிறது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம அனுப்பணும். டியர் சார்னு அனுப்புகிறோம், நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மட்டும் டியர் சார்னு யூஸ் பண்ணி நம்ம வந்து இமெயில் அனுப்பலாம். இல்லைன்னா வந்து டியர் சார்னு போடாதீங்க. டியர் சார் ஃபார்மல் தான், இருந்தாலும் வந்து ரெஸ்பெக்டட்னு போடுங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டட் சார் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணணும், அந்த இன்ஸ்டியூஷனை விட்டு வெளியே வர்றதா வரைக்கும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்களுக்கு லெட்டர் எழுதணும்னா நீங்கள் அப்போ வந்து மரியாதையும் எழுதணும், ஃபார்மலாக தான் இருக்கணும். எதுவுமே வந்து இன்ஃபார்மலாக நீங்கள் எழுதக்கூடாது. இன்ஃபார்மல் இமெயில் இஸ் ரிட்டன் டு எனி ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். சரியா? இன்ஃபார்மல் இமெயில் வந்து நீங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்மலாக நம்ம டைப் பண்ணால் போதும். எல்லாம் ரெஸ்பெக்டட் சார், டியர் சார்னால தேங்க்யூ எதுவும் நம்ம போடாமல் நம்ம ஒரு இமெயில் இமெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம இன்ஃபார்மலாக அனுப்பிக்கலாம். எந்த ரூல்ஸுமே இல்லை. தேர் ஆர் நோ பர்டிகுலர் ரூல்ஸ் ஃபார் இன்ஃபார்மல் இமெயில் ரைட்டிங். இமெயில் ரைட்டிங்க்குன்னு சொல்லிட்டு எந்த ரூலுமே இல்லை. இன்ஃபார்மலாக எழுதும்போது a person can use any language of his or her choice. எந்த லாங்குவேஜ் வேணாலும் அவங்க சாய்ஸில், நம்ம எழுதுகிறவங்களோட சாய்ஸில் வச்சு எழுதிக்கலாம். இப்படி தான், இந்த லாங்குவேஜில் தான் எழுதணும், இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லை. நீ எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும்
அனுப்பிக்கோ, அது உன்னோட விருப்பம். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஃபார்மல் அண்டு செமி ஃபார்மல் கொஞ்சம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் எழுதணும். நம்ம நினச்ச மாதிரிலாம் எழுத முடியாது. இதில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இமெயில் ஹெல்ப்ஸ் டு காண்டாக்ட் ஆர் சென்ட் இன்ஃபர்மேஷன் டு அ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள். இமெயில் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இமெயில் மூலமாக நம்ம அனுப்பிக்கலாம். ரிட்டன் ரெக்கார்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன், ஏதாவது ஒரு மெயில் அனுப்புகிறோம், நம்ம இப்போது வாய் வார்த்தையாக சொல்லும்போது அது வந்து ரெக்கார்டில் இருக்காது. இதே இமெயில் அனுப்பும்போது இந்த டேட்டில் நான் இந்த டைமில் அனுப்புனேன் அப்படிங்கிறது வந்து நம்ம ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு ஒரு ப்ரூஃபாக கூட காமிச்சிக்கலாம். அதை ரெக்கார்டை எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இமெயிலில் தான். இட் கேன் பி யூஸ்ட் எனி டைம் அண்ட் எனிவேர். நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இமெயில் நினச்ச இடத்துலேருந்து நமக்கு ஒரு மொபைல் இருக்குது, இமெயில் லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இமெயில் அனுப்பிக்கலாம். இது ரொம்ப அட்வான்டேஜ். நினச்ச நேரத்தில் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஒரு காலேஜ்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்க, இந்த டைமில் வந்து இந்த இமெயில் போடுங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, அந்த டைமில் கூட நம்ம வந்து இமெயில் அனுப்பிக்கலாம். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இந்த இமெயில் ரைட்டிங்கில். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். we need to have the internet to receive or send emails. இன்டர்நெட் வேணும். எங்கேயாவது ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னா இன்டர்நெட் இருக்காது, நெட் இல்லாமல் இமெயில் அனுப்ப முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏதாவது ரிசீவ் பண்ணணுன்னாலும் கஷ்டம், அனுப்புறதுனாலும் கஷ்டம். நெட் சர்ச் பண்ணி நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ரூரல் ஏரியாவில் இருக்கிறோம், எங்கேயாவது இருக்கோம் அப்படிங்கிற நெட் இல்லைன்னா இமெயில் எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும். அண்ட் தென் வைரஸஸ் ஆர் ஈஸிலி ஸ்ப்ரெட் வயா இமெயில் அட்டாச்மெண்ட்ஸ். ஏதாவது ஒரு இமெயில் அட்டாச்மெண்ட் வருது, அதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வைரஸ் இருக்குன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிடுவாங்க. ஒன் கேன் கெட் manyjunk emails. ஜங்க் இமெயில்ஸ் ஏதாவது ஒன்று போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இமெயில் லிங்க் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க, இமெயில் போட்டிங்கன்னா மெயில்ஸ் வந்து ஃபார்வர்ட் மெசேஜஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரொமோஷன்ஸ் வந்து ப்ரொமோஷனல் மெயில்ஸ் வந்து நிறைய நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டே இருக்கும். தேர் இஸ் நோ கேரண்டி இஃப் த ரீடர் ரீட்ஸ் தி இமெயில் ஆர் நாட். ரீடர் வந்து நம்ம அனுப்புறது வந்து படிக்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்கள படிக்கலாம், படிக்காமையும் இருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் வந்து ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், டெலிட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து இமெயிலில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது இமெயில் ரைட்டிங்கில். ஆனால் இமெயில் ரைட்டிங் ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் கம்யூனிகேஷன் அனுப்புனா ரெக்கார்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அஃபிஷியலாக. ரொம்ப யூஸ்ஃபுல்னு தான் நான் சொல்லுவேன். அட்ரஸஸ் கேன் பி ஸ்டோர் இன் அட்ரஸ் புக். ஏதாவது ஒரு அட்ரஸ் வேணும் அப்படின்னா அட்ரஸ் புக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து அட்ரஸ் கேன் பி யூஸ்ட் இன் தி நியர் ஃபியூச்சர் ரிட்ரீவல் ஆஃப் மெசேஜஸ். நியர் ஃபியூச்சரில் அந்த அட்ரஸஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து எடுத்துக்கலாம். மெசேஜஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஃபெசிலிட்டி டு சென்ட் காப்பீஸ் ஆஃப் அ மெசேஜ் டு மெனி பீப்புள். நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம நிறைய காப்பீஸ் மெசேஜஸ் அட் அ டைமில் அனுப்பிக்கலாம். சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைமே வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் யூஸிங் டேட் அண்ட் டைம். டேட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடுத்துக்கும். அட்டாச்மெண்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபைல்ஸ், கிராஃபிக்ஸ் ஆர் சவுண்ட்ஸ் கேன் பி சென்ட். ஃபைல்ஸ் அனுப்பலாம், கிராஃபிக்ஸ் அனுப்பலாம், சவுண்ட்ஸ் அனுப்பலாம், எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் போட்டு நம்ம இந்த இமெயிலில் அனுப்பிக்கலாம். இது வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி இமெயில்ஸ் ஃபெசிலிட்டி. இமெயில்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மொபைல் ஃப்ரெண்ட்லி தான். மொபைலில் யூஸ் பண்ண முடியாதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. இமெயில் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து கைக்குள்ளேயே வச்சுருந்து நம்ம நினச்ச மாதிரி அனுப்பிக்கலாம். மொபைல் ஃப்ரெண்ட்லி இது. எஃபெக்டிவ் இமெயில் ரைட்டிங் என்னென்ன இருக்கணும்? ரைட்டிங் அ மீனிங்ஃபுல் சப்ஜெக்ட் லைன். சப்ஜெக்ட் லைன் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். மெசேஜஸ் வந்து ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கணும். அஃபிஷியல் மெயில் ஐடி தான் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆர் ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் ஷார்ட் சென்டென்சஸ் ஃபார் கிளியர் கன்வே ஆஃப் தி மெசேஜஸ். ரொம்ப நல்ல ஷார்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மெசேஜஸ் வந்து கிளியராக கன்வே ஆகும். அப்புறம் வந்து கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி லாஜிக்கலாகவும் சிஸ்டமேட்டிக் மேனர்லேயும் வந்து கண்டென்ட் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கைண்டாகவும் இருக்கணும் நம்ம மெசேஜ். டோன்ட் லோஸ் யுவர் ஃபோக்கஸை லூஸ் பண்ணிடாதீங்க. யூஸ் செப்பரேட் பேராகிராஃப்ஸ் ஃபார் ஸ்டேட்டிங் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். நிறைய டிஃப்ரெண்ட் பேராகிராஃப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை சொல்லிக்கலாம். ஒரே பேராகிராஃபில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. யூஸ் ப்ராப்பர் சிம்பிள் பொலைட் அண்ட் கிளியர் லாங்குவேஜ். ப்ராப்பரான லாங்குவேஜ் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், பொலைட்டாகவும் இருக்கணும், கிளியராக இருக்கணும் நம்ம லாங்குவேஜ். மேக் ஷுர் த மெசேஜ் இஸ் கம்ப்ளீட். மெசேஜ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ப்ரூஃப் ரீட் பார்த்துக்கணும். ரெஸ்பாண்ட் ப்ராம்ப்ட்லி. ஏதாவது ஒரு மெயில் வருதுன்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் இமீடியட்டாக.
ப்ரூஃப் ரீடிங் பார்த்து தான் நம்ம அனுப்பணும். டைப் பண்ணி உடனே அப்படியே அனுப்பிட்டிங்கன்னா அதில் தப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸ். இது ஃபார்மல் சுச்சுவேஷனா இன்ஃபார்மல் சுச்சுவேஷனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மெயில் டைப் பண்ணணும். இமெயில் ரைட்டிங் ஃபார்மெட் வந்து எல்லா கேட்டகரிஸ்க்குமே வந்து சேம் தான். த இமெயில் ரைட்டிங் ஃபார்மெட் இஸ் தி சேம் ஃபார் ஈச் ஆஃப் தி கேட்டகரிஸ். Though the choice of words and language differ depending upon the type of email. ஃபார்மலா இன்ஃபார்மலா அப்படிங்கிறத பார்த்து அந்த லாங்குவேஜும் வேர்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். ஒன் கேன் யூஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் கேஷுவல் லாங்குவேஜ் இன் இன்ஃபார்மல் இமெயில்ஸ். இன்ஃபார்மல் இமெயில்ஸில் வந்து கேஷுவலாகவும் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். த லாங்குவேஜ் யூஸ்ட் இன் ஃபார்மல் இமெயில்ஸ் ஷுட் பி ப்ரொஃபஷனல், கிளியர் அண்ட் ஃபார்மல். ஃபார்மல் இமெயில்ஸில் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், ஃபார்மலாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக எழுதக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சாம்பிள் இமெயில் பார்க்கலாம். Your friend wants to visit Mysore. Write an email giving your knowledge about Mysore. நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்க, மைசூர் பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் இமெயிலில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு. டேட்டு, அப்புறம் யார்கிட்ட இருந்து ஃப்ரம், டு யாருக்கு அனுப்பணுங்கிற இமெயில் ஐடி. ஃப்ரம் எல்லாம் மெயிலையே நம்மளுக்கு வந்துடும், டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் ஃபார்மெட் அப்படிங்கிறதுனால நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சப்ஜெக்ட் கண்டிப்பாக கேட்கும், எதை பற்றி நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறத சப்ஜெக்டாக போடணும். நாலேஜ் அபவுட் மைசூர். டியர் சக்தி, நீங்கள் வந்து சக்தி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாமே இமேஜினரி நேம்ஸு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் ஹியர். லாஸ்ட் வீக் மீ அண்ட் மை ஃபேமிலி வென்ட் டு மைசூர். It's a beautiful place. We enjoyed very well. There are many places which should be seen. Places are also worth watching. Regards, ராகேஷ். சரியா, உங்கள் நேம் போட்டுக்கோங்க, ரிகார்ட்ஸ்ன்னு போட்டுட்டு இதில் வந்து இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே வந்து போதும். இன்னொரு சாம்பிள் இமெயில் இருக்குது பாருங்கள். Write an email to the project manager intimating about your absence. You have to sign as ரஞ்சித். ஓகே, ஆன்சர் பாருங்கள். டேட்டு பழைய ஃபார்மெட்லேயே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இன்ஃபார்மல் ஃபார்மெட்டை தான். ஃபார்மெட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை. டேட்டு, ஃப்ரம்மு இதெல்லாமே அதில் வந்துடும். டூ அட்ரஸ் நீங்கள் யாரோட மெயிலுக்கு அனுப்புகிறீங்க அந்த மெயில் போடணும். அண்ட் தென் சிசி போடணும் அப்படின்னா காப்பி யாராவது ஒருத்தங்களுக்கு நீங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னா சிசின்னு போட்டுட்டு இந்த காப்பி வந்து அவங்களுக்கு காப்பியாக போய் சேர்ந்துருக்கும். பிசிசி அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு யாராவது ஒருத்தங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறீங்க மெயில் மூலமாக. அந்த மெயில் வந்து இன்னொருத்தங்களுக்கும் நீங்கள் அட்டாச்மெண்ட் போடுவீங்க. அது யாருக்கு அட்டாச்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னு தெரியாத அளவுக்கு பிசிசி பிளைண்ட் கார்பன் காப்பியாக நம்ம போட்டு அட்டாச் பண்ணியும் எழுதலாம். இது ஒரு விஷயம். அப்புறம் சப்ஜெக்ட் என்ன, ரஞ்சித் ஆப்சன்ட் ஃப்ரம் ஒர்க். நீங்கள் வந்து ஆப்சன்ட் ஃப்ரம் ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் என்னென்ன கண்டென்ட்டில் எழுதலாம். டியர் சூப்பர்வைசர் ராகேஷ், ஐ ஹவ் காட் டவுன் வித் தி ஃபீவர் அண்ட் வில் நாட் பி கம்மிங் ஆன் மண்டே ஸோ தட் ஐ கேன் டேக் ரெஸ்ட் அண்ட் ரிகவர். I have asked my teammate to check on my clients to ensure all of their needs are met and Stina will prepare the report for our Thursday meeting. I'll try and check the email if you need anything urgent. Thank you, ரஞ்சித். அதில் வந்து இன்ஃபார்மலாக இருந்ததுனால ரிகார்ட்ஸ்னு போட்டிருந்தேன். இங்கே இது ஃபார்மல், ஸோ தேங்க்யூன்னு போட்டுட்டு ரஞ்சித் அல்லது உங்கள் நேம் யார் எழுதுறீங்களோ அவங்க நேம் அங்கே போடுவோம். இதில் விஷயம் என்ன இருக்குது, எனக்கு ஃபீவரு, நான் மண்டே வரமாட்டேன், ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆகணும், அதனால் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ரெக்கவர் ஆகிக்கலாம். அந்த ஒரு நாள் லீவ் போட்டேன்னா என்னோடய டீம்மேட் வந்து எல்லா கிளைண்ட்ஸோட இந்த கிளைண்ட்ஸ் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒருத்தங்களை சொல்லியிருக்கீங்க. இப்போ டீம்மேட் வந்து உங்கள் ஒர்க்ஸ் பார்த்துக்குவாங்க. அதுக்கடுத்தது ஸ்டீனா, அவங்க வந்து தேர்ஸ்டே மீட்டிங்க்கு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. I'll try and check the email if you need anything urgent. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக நமக்கு தேவைப்படுதுன்னா நான் இமெயில் பார்த்து செக் பண்ணிவிட்டு நான் செய்கிறேன்னு கூடி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இமெயிலில் போடணும். இது ஒரு பெஸ்ட்டான சாம்பிள் இமெயில். இமெயில் அனுப்புறது கம்பெனிக்கு போனவங்க, ஜாபுக்கு போகிறவங்க, எங்கேயாவது லோக்கலில் இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இமெயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சாம்பிளை நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெயில் போட்டுக்கோங்க. இது கரெக்டான ஃபார்மெட்டு தான். இந்த ஃபார்மெட்டை அஃபிஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.